கட்டுமான பொருட்களின் விலை ஏற்றத்தை திரும்பப் பெறக் கோரி கரூரில் கட்டட பொறியாளர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கரூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்டிடப் பணிக்கு தேவையான எம்சாண்ட், பிசாண்ட், ஜல்லி ஆகிய கட்டுமான பொருட்களின் கடுமையான விலை ஏற்றத்தை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிட்டத்தட்ட இந்த எம்சாண்ட் வந்து 2023 வந்து 2300 ரூபா இருந்தது. இன்னைக்கு 100% ஏறி 5000 ரூபாயா மாறிடுச்சு. அதேமாரி பி சாண்ட் வந்து 3300 ரூபா இருந்தது 2023. இன்னைக்கு 2025 6000 ரூபாயிலேருந்து 6500 ரூபா ஏறி போச்சு. ஜல்லி வந்து 1800 ரூபா இருந்தது. இன்னைக்கு வந்து 4500 ரூபா போய் விலை ஏறிடுச்சு. அந்த கிரஷர் பொருள் வந்து எந்த ஒரு தகவலும் இல்லாமல், எந்த ஒரு அடிப்படை காரணம் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு ஏற்றிக்கிறாங்க. எந்த ஒரு எங்ககிட்ட எதுவும் ஒரு கன்சல்ட் பண்ணுறதில்ல, யார்ட்டும் சொல்கிறதில்ல, கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதில்ல. அவங்களே வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரேட்டை ஏற்றி கிட்டத்தட்ட 23 to 25 2 வருஷத்தில் 100% ஏற்றிட்டாங்க. எங்களால் இந்த கான்ட்ராக்டாக பேசி எடுத்து செய்கிற வேலையெல்லாம் செய்ய முடியல, ப்ரைவேட்டாக செய்கிற வேலையும் செய்ய முடியல. கவர்மெண்ட்டில் பிடபிள்யூடி, ஹைவேஸு, ஸ்குவாட் போர்டு இதுலாம் யாருனாலையும் வேலையை எடுத்து செய்ய முடியல. கட்டடம்லாம் பாதி நிற்கிது. எங்கள் லேபருக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல. லேபர் வந்து ரொம்ப பாதிக்கிறாங்க. நாங்களும் பாதிக்கிறோம், எங்கள் லேபரும் பாதிக்கிறாங்க. முயற்சி பண்ணி விளையாட்டத்தை கட்டுப்படுத்தணும். ரெண்டாவது வந்து இந்த கட்டுமான பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ண ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்து அதை செயல்படுத்தணும்.